தன்ன தன 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 தன்ன தன்ன தன்ன. அதாவது எப்படி இருக்கான்னு பாப்போமே. அழகண்டா சின்னவெல்ல இருந்து சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கான்? அப்பா சாம சினிமா துறையில இருக்கக்கூடிய வெத்தெடுத்த நிரப்புறதுக்குத்தான் வேகமா பாஞ்சு வந்திருக்கோம். தூக்குறோம், இடத்த நிரப்புறோம். ஸ்டாரு, வருங்கால ஸ்டாரு. கலியில பசிக்குது. இன்னைக்கு வண்டி கடை கஷ்டம் தானா? இன்னைக்கு உனக்கு வடை பாயசத்தோட விருந்தே வைக்கிறேன்டா. சொல்ற கொஞ்சம் அங்க திரும்ப. எப்படி ஸ்டாருடா, வருங்கால ஸ்டாருடா. சோகப்பாணி வா, இவனை வச்சு நீங்க ஓட்டுருவோம். ஆமாமே வா. அடா நான் உன்ன அவ்வளவு அழகா பேசி விட்டு வந்துக்கிறேன். அப்போ நீ உன் நல்லா நடிப்பா அந்த சீனுக்குன்றதால உன்னை பேசி விட்டு வந்துக்கிறேன். ஏம்பா கொஞ்சமாவது இது இருக்கா இல்லையா? உன் டைரக்டர் உன்னை கூப்பிட்டாரு, நீ போ. என்ன போன்ற எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் உன்னை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். சாதாரண ஹீரோ நினைச்சியா அவரு அந்த படத்துல? ஏப்பா டைரக்டர் பெரிய டைரக்டர் தான், மியூசிக் டைரக்டர் பெரிய ஹீரோயின் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான்ப்பா. எனக்கு வேலை இருக்குப்பா. நான் இன்னொரு படத்துல கமிட் ஆயிட்டேன்ப்பா. பேசின்னு எனக்கும் வேலை இருக்குது. என்ன பண்றது நானு? என்ன பண்றதுன்னா யாருன்னா வேற யாருன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்ல வேற எதனா ஆர்டிஸ்ட் எதனா அனுப்பிச்சு விடு. அக்பர் இந்த பாரு, நீ போற மாதிரி போ, என்ன ஆளை விட்டு சொல்லிட்டேன். அவன் கையில காலில ஊந்து நான் உனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் யாரா கொடுப்பா உனக்கு? வீட்டுல இருந்தா சம்பாதிச்சிருவேன். இவன் சொல்லதே சொல்லாதப்பா, நீ சும்மா இருப்பா. எனக்கு தான் இதுவா இருக்கு, வேற இடத்துல ஷூட்டிங் லாக் ஆயிட்டேன். அங்கேயும் பார்க்கலையும் சோத்து வழி இல்லாம பத்துனுக்குறானு உனக்கு லட்டு மாதிரி கச்சிக்குதுன்ட்டு நீ தட்டி விட்டு சினிமா சார்ஜ் நான் சாதாரணமா நினைச்சீங்க. சும்மா இருப்பா. யார் பண்ணி என்னப்பா? இப்ப நீங்க சினிமா பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்னப்பா வந்திருக்கேன் ஆளை பத்தியா? அம்பா கேள்பா, கையில கால வந்து வாய்ப்பு வாங்கி. அவன் மூஞ்சிக்கு என் மூஞ்சிக்கு வித்தியாசத்தை பாரு. பைக்க பாரு, எங்க அவன் மூஞ்சி பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அஜய் பாரு, அஜய் பாரு. மாமி சினிமாவுக்கு செட் ஆகுற மாதிரி இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இரு ஒரு நிமிஷம். சரி எடு, போட்டோ எடு. நம்ம இயக்குனருக்கு அனுப்பலாம், டைரக்டருக்கு அனுப்பிச்சு விடலாம். அத்த படத்துல எதனா வாய்ப்பு கிடையாதா பார்க்கலாம். அந்த படத்துல இல்லாம எப்படி டெரர் 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 காமெடி எல்லாம் காமெடி காமெடி பண்ண தெளிவா. எப்படி இருக்கீங்க? என்ன மாமா சூப்பரா நடிக்கிறா அப்பதான். டெரர் காட்டு காட்டு தெளிவா. சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் இத பாரு. சென்டிமெண்டா கைட்டு பண்ணு. ஐயோ தலைவா, நான் தலைவா. தலைவா நம்ம கண்ணெல்லாம் செக் பண்ற. இரு மாமே. டாக்டரா நீ? அடிக்கிறது தானே? இறப்பா. அருமை மாமே. அடா 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 பாக்கியராஜன் நான் பார்த்தாருன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். அண்ணே சூப்பரா நம்ம நம்ம ரொம்ப சந்தோஷம். அண்ணா எந்த ஊர் நீ? திருநெல்வேலியா? அடா அடா சூப்பர். பீஸ் எல்லாம் கரெக்டா இருக்குண்ணா. சரிப்பா சரிப்பா, கண்டிப்பா அவனை கூட்டு போறப்பா. ஏம்பா மத்தியானம் 3 மணிக்கு பாக்கியராஜன் வீட்டு கூட்டு. ஓகே ஓகே, நான் வரேன், நான் வரேன். போற வழியில சாப்பிட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, நான் வாங்கி தரேன். சாப்பாடு ஒரு நிமிஷம். இப்ப சினிமா நீ எதெல்லாம் வந்த? நான் வந்து கணக்கெல்லாம் வேற. சினிமாக்கு வரும்போது இப்படி வர முடியும்? ட்ரெயின்ல வந்து கரெக்டா பஸ்ல ட்ரெயின்ல ஸ்லிப்பர் அப்படியே தோரணை. அத நான் வந்துட்டீங்க. ஆமா, இப்போ நம்ம டைரக்டர் ஆபீஸுக்கோ சினிமா ஆபீஸோ போகும்போது ஒரு பஸ்லயோ எல்லாம் போனா நல்லா இருக்கு. கேப் புக் பண்ணணும். கேப்ல நறுக்குன்னு போய் அங்க பக்கத்துல போய் இறங்கிடுமா? இங்க போகும்போது பஸ்ல போய் என்ன தெரியலப்பா. வாய்ப்பு வேணுமா? வாய்ப்பு இல்லாமங்கிறான் நீ. அருமையான வாய்ப்புனே. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம், 4 நாளைக்கு 20000 ரூபாய். அருமையான வாய்ப்பு. ஒண்ணும் இல்ல, நம்ம தெரிஞ்ச கேப் திரும்ப ரைட்ல போனா மூத்தின்னு ஒருத்தங்கிறான். சரி, காரை கையோட கூட்டணும் வந்து 2000 ரூபாய் கொடு. போய் நானே மச்சான் கூட்டணும் வந்து இங்கே வெயிட் பண்ணு. வாங்க கல்லில
அட 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 ஆயிரம் இருக்குப்பா. உனக்கு கூட தனியா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போட்டு போ, வெயில் அடிக்குதுல்ல. நான் தான் எனக்கு தானே வாய்ப்பு கட்டு போற, உனக்கு கட்டு போறியா? ஏன்னா என்ன வெயில் அடிக்குது கண்ணாடி போட்டா தானே சின்ன பையன் கண்ணாடி போட்டா நல்லா இருக்காங்க. ஆனா இங்க அம்மா, அந்த ஆள் 10,000 கண்ணாடி வச்சிருக்காப்புலப்பா. உங்க வா போய் இப்போ மூர்த்தி போய் கூட்டு வந்துடலானே நான் வந்துடுறேன். நல்லா காரணமா வேற எங்கேயும் போகாதப்பா. நல்லா அது வந்து நடிச்சு நடிச்சு பாருங்க அம்மா, போயிட போறேன் நானு, காரோட வருவேன் நானு. இல்லங்க, வாழை வந்து உங்க பூரம் வாழை வைக்கக்கூடிய பூமி. என்னையும் பூமிக்குள்ள போட்டு பூத்தராதியா. வா, வா, உடனே வாங்க. வா, மாமே. ஏன் எங்கேயும் போயிட போறேன்? நீ சாப்பாடு என்னடா? இங்க இரு. கலியில ஐயோ போட்ட போனது. 2 hours later. யாருப்பா அது பாக்க பக்கத்துல கிட்ட கொஞ்சம் ஏந்திருப்பா. ஆயிரத்தி வேலை வந்து இந்த பாரு சோம்பேத்தனமா இங்க வந்து தூங்குறது பாருங்கள. ஹலோ சார். ஆமா சார், கூப்பிடுறீங்களா? நீ பேசுதானா? பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு அவர் சரிப்பட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஒரு சாடியில் அப்படி சும்மா கமலஹாசன் மாதிரி இருக்காரு சார். அந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்காரு. அழைச்சிட்டு வரேன் பாருங்க சார். நல்லா இருக்கீங்க, சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இந்த மாவம் ஆமாங்க, நெசமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நமக்கு எந்த ஒரு நமக்கு சென்னை தான். நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல. எந்த படத்துக்கெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏங்க இப்ப வந்து விஜய் படம் வந்து லாஸ்டா. ஓ, அவரு ஜனநாயகம். ஆமா, அந்த படத்துக்கு யாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்? சொல்லுங்க கேப்போம். அப்படியா? பார்க்கலையே. சரி, பாத்தீங்களா? இப்ப என்ன பஞ்சாயத்து? ஒண்ணும் இல்ல, போலாமா? சாப்பிட்டு அப்படியே வண்டியில பேசிக்கிட்டே போலாமே. எங்க போனோம்? நடிக்கதாங்க இந்த மூத்துக்கு? ஆமாங்க. ஓகே, உங்களுக்கு ஓகே. எனக்கு ஓகே. நீங்க தாங்க அடுத்த ஸ்டார. அப்படியா? ஆமா. எவ்வளவு செலவாம்? ஒண்ணும் இல்ல, ஆ. ஒரு 2000 ரூபாய் போகும். ஓ, அதே பட்ஜெட்டுக்குள்ளதான். ஆமாமா, 2000. சென்னையில மொத்தமே புதுசா நடிக்க வரவங்களுக்கு பட்ஜெட் தான். பார்த்தா பாமாறீங்க. ஓ, இந்த முகத்தை பார்த்தா நல்லா இருக்கு. கமலஹாசன் ஒரு பக்கம், ரஜினிகாந்த் ஒரு பக்கம். சேர்ந்த கலவைங்க நீங்க. எப்பா அப்படியா? சரி, இப்ப கிளம்புவோமா? அப்போ கிளம்பலாமா? எதுல போகணும்? இப்போ பஸ்ல போகணுமா, கார்ல போகணுமா? டாக்ஸில போய்க்கோ. Taxi. கேப் புக் பண்ணிக்கலாம். காசு கொடுங்க. காசு ஆ. எந்தீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்க உங்க கூட வந்து 2000 கொடுத்து சினிமால நீங்க எங்களுக்கு வாய்ப்பு தந்து நாங்க நீங்க நடிக்கலாம். தான் டாப் ஸ்டார் இப்ப. அப்படியானே? ஆமா. என்னங்க? இல்ல, உங்களுக்கு சென்னை மாதிரியே தெரியல. இல்லங்க. எத்தனை பேரா கிளம்பிருக்க? எப்படி இப்பதான்டா ஒரு 2000 ஒரு 2 பேர் வந்து புடிங்கிட்டு போனா இதே மாதிரி சொல்லி ஒரு வாய்ப்பு வேண்டாருன்ட்டு அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீ வந்து உக்காந்துக்கிட்டு அதே தான், அவரே தான், இவரு தான், புதுமுகம் தான், ரஜினி தான், கமல் தான். எவ்வளவு சேட்டை இருந்தா உங்களுக்கு புரியல.